தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். உடனே வாங்கி பயன்பெறுவி. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அல்லிமுத்து வருகை தந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் திமுக பாஜக ஒரு நட்பு ரீதியில் இணைந்துட்டீங்களா சார் ஆளுநர் மாளிகையில்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, ஒரு அரசு விழா அவங்க வந்தாங்க, நாங்களும் போனோம். இது வரைக்கும் அப்படி இல்லையே சார். ஏன் நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். முதல்ல வரமாட்டேன்னு சொன்னாங்க, அப்புறம் வந்திருக்காங்க. அது அவங்களும் தானே கேட்கணும். சார் வந்தவங்களெல்லாம் அந்த வரவேற்ற திரு அண்ணாமலை அவர்கள் அந்த லிஸ்ட்டில் இருந்த பல பேர் எல்லாரும் ஜெயிலுக்கு போவாங்க. இந்த நாட்டையே கொள்ளையடித்தவர்கள், தமிழ்நாட்டையே அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல், முதல் லிஸ்ட்டு பார்ட் 1 பார்ட் 2 போட்டாங்களா, அதில் இருந்தவங்க. பட் அந்த நேரத்தில் அப்படி தெரியலையே சார். எப்படி தெரியலையே? ஜெயிலுக்கு போகிற மாதிரி தெரியலையா? இல்லை, அண்ணாமலையுடைய அதிகப்படியான அரவணைப்பு எல்லாத்தையும் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அவர் அது ஒரு நேரில் பார்த்துக்கிறாங்க, பார்க்கும்போது நல்லா பேசுகிறது ஒரு கட்டசி. அதனால் அதை வச்சுலாம் முடிவு பண்ண முடியாது. ஒரு அரசியல் நாகரிகம் தானே. திரு கருணாநிதி அவர்களுக்கு நாணயம் வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் வராங்க. அதனால தான் இந்த உடன்படிக்கை அப்படிலாம் சொல்கிறாங்க. திடீர்ந்தாலும் கருணாநிதி அவர்களுக்கு பாஜக சார்பில் இந்த மாதிரி நாணயம் வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங் வர்றதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசாங்கம் அழைக்கிறது. தமிழக அரசாங்கம் என்னதான் அரசியல் நாகரிகம் இல்லாமல், திமுகவை சொல்கிறேன், அரசியல் நாகரிகம் இல்லாமல் எவ்வளோ மத்திய அரசாங்கத்திடம் நிதியை வாங்கிக்கிட்டு, மத்திய அரசாங்கத்திடம் பல உதவிகளை வாங்கிக்கிட்டு, இங்கே நடக்கிற பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களாக இருந்த போதிலும் கூட மத்திய அரசாங்கத்தினுடைய பல திட்டங்களை இவங்க காப்பி அடித்து ஸ்டிக்கரை மாற்றி ஊட்டி தான் இங்கே தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட இது எதுவுமே மனசாட்சியே இல்லாமல் மத்திய அரசாங்கத்தை அவதூறாக விமர்சித்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு தமிழக அரசாங்கமாக ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு நாணயம் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு மூத்த அமைச்சராக, ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் வருவதற்கு ஒத்துக்கொண்டு அந்த காயினை வெளியிடுறாரு அப்படின்னு சொன்னால் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. அதாவது பாஜகவை என்ன செய்தாரை ஒருத்தல் அவர்னால நன்னயம் செய்து விட்டார். இருந்தாலும் பாஜகவை கூப்பிட்ட அளவுக்கு ராகுல் காந்தியை கூட கூப்பிடலை அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு வெளியிடுறாரு அப்படின்னு சொன்னால் கருணாநிதி அவர்களுக்கு பெருமை. எவ்வளோ பெரிய பெருமை, அது எவ்வளோ பெரிய அங்கீகாரம். ராகுலை வச்சு வெளியிட்டா கருணாநிதி அவர்களுக்கு பெருமையா? எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கு. அது அவங்க நினைக்கலையே சார். அது அவங்க நினைக்கலையே சார். அவங்க யார் வந்தால் பெருமைன்னு நினைக்கிறாங்க? ராஜ்நாத் சிங் வந்தா. ஆமாம், ராகுல் வந்தால் பெரும் சிறுமைன்னு அவங்க நினைக்கிறாங்க. நானா சொல்கிறேன், அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. சார் 10 வருஷமாக கஷ்டப்பட்டு இப்போ தான் எதிர்கட்சி தலைவராகவே ஆயிருக்கிறாரு. அவரு போய் நீங்கள் பெரிய ஆள் நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லை, அடுத்த பிரதமர் ஆவார்ல சார். எப்படி? இப்போ எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார்னா அடுத்த பிரதமர் தானே சார். எதிர்கட்சி ஆயிதான் கடந்த முறை ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர். அவங்க யாருன்னே தெரியாத நீங்கள் பேசுகிறீங்க. அவங்க இந்த நாட்டில் 60 வருஷமாக ஆட்சியில் இருந்த கட்சி. 10 வருஷமாக முக்கி முனகிறாங்க எதிர்கட்சி தலைவர் வர்றதுக்கு. என்னமோ புதுசாக ஆரம்பித்து கட்சி எதிர்கட்சி தலைவர் ஆகிட்ட மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டார். எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டார், நாளைக்கு சிஎம் ஆனாலும் ஆகிடுவார்னு பேசுவாங்க தெரியுங்களா? அப்போது அந்த பீரியடில் ஒரு எதிர்கட்சி தலைவரான பீரியடில் அப்படி பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து இளைஞனாகி அப்படி போகுது அப்படின்றது இல்லை சார். காங்கிரஸுங்கிறது முடிஞ்சு போன கிழமை, அது முடிஞ்சு போச்சு, எண்டில் இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ராகுல் மாதிரியா? அதனால தான் கூப்பிடல, அதனால தான் ஸ்டாலின் அவர்கள். ஆமாம், அவங்களுக்கு அவர் சார் எப்படி ஒரு மரியாதையை. இப்போ ஒரு வரலாற்றில் இதெல்லாம் எழுதுவாங்க இவங்க திமுகவுடைய வரலாற்றில். இந்த காயின் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட்டார், ஒரு இராணுவத்துறை அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட ராஜ்நாத் சிங் அவர்கள் அப்படின்னாலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது, ஒரு வரலாற்று பெருமை இருக்கிறது, பெருமை மிகுந்த மனிதராக அவர் இருக்கார். அவர் வந்தார்னா இவங்களுக்கு பெருமை. அந்த பெருமையை திமுக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்குது.
அதானே அவங்களுக்கு. இப்போ ராகுல் வந்தாருன்னா என்ன இருக்குது பெருமை? கருணாநிதி அவருடைய வரலாற்றை எழுதுகிறாங்கன்னு வைங்க, காயின் வந்து ராகுல் வெளியிட்டாரா அப்படின்னு சிரிக்க மாட்டாங்களா? அதனால் அவங்க பெருமை மிகுந்த மனிதர் வந்து வெளியிட்டால் அது நமக்கு பெருமைன்னு நினச்சி கேட்குறாங்க. அவர் பெருந்தன்மையாக வராது. இன்னொரு பக்கம் 1000 ரூபாய் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கி இருக்குது அப்படின்னு பிங்க் புக்லேருந்து டீட்டெயிலாக எடுத்து கட்சியினுடைய இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து அப்சர்டான டேட்டாஸ். நீங்கள் ஒரு முறை பிரதமர் வந்தபோது 32,000 கோடி ஒரு தடவை விசிட்டில் 32,000 கோடி ரூபாய். அடுத்து இன்னொரு முறை வரும்போது 28,000 கோடி ரூபாய். தமிழகத்தில் இருக்கிற அத்தனை திட்டங்களும் மத்திய அரசாங்கம் கொடுக்குற காசுலாம் நடக்குது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இப்போ 320 ரூபா, இப்போ அட் ப்ரெசென்ட் 280 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. கொடுக்குறது யார்? மத்திய அரசு. உள்ளாட்சி நிர்வாகங்களில் பள்ளி கட்டிடங்கள், மாநில அரசாங்கத்தினுடைய அரசு பள்ளி கட்டிடங்கள் கட்டி கொடுக்குறது யார்? மத்திய அரசு. 5ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளிக்கூடங்கள் எஸ்எஸ்ஏ திட்டத்தில் கட்டித்தரப்படுகிறது. 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளிக்கூடங்கள் ஆர்எம்எஸ்ஏ திட்டத்தில் கட்டித்தரப்படுகிறது. 11வது 12வது நபார்டு வங்கி கொடுக்குற பணம் மூலமாக கட்டித்தரப்படுகிறது. முழுமையாக இப்போ நீங்கள் ஒரு ஊராட்சி உள்ளாட்சியில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் தரப்படுகிற நிதியாக இருக்கட்டும், மற்ற திட்டங்களில் தரப்படுகிற நிதியாக இருக்கட்டும், நீங்கள் எந்த திட்டங்களாக இருந்தாலும் மத்திய அரசாங்கத்தோட நிதியிலிருந்து தான் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி 1000 ரூபா கொடுத்தாங்க சார், 1000 2000 ரூபா, இதெல்லாம் ஒரு நகைச்சுவை. நகைச்சுவை நீங்கள் பண்ணுறது. அப்போ அந்த டீட்டெயில் தவறா? கட்சியினுடைய பொருளாளர், நாடாளுமன்ற மக்களவை குழுவினுடைய தலைவர், தப்பு, டேட்டா தப்பு. நான் தான் சொல்கிறேனே, 32,000 கோடி ரூபாய் ஒரு தடவை வந்துட்டு போகிறது கொடுக்குறாரு நரேந்திர மோடி. இங்கே இந்த பக்கம் இந்த லூப் ரோட்டில் பாருங்கள், அங்கே இருக்கிற அனைத்து அந்த மீனவர்களுக்கான குடியிருப்புகள் பக்கத்தில் அந்த இது அது வந்து கொடுத்தது பட்ஜெட்டில் கொடுத்தது சொல்லுங்கள். பட்ஜெட் இப்போ வந்து கொடுத்தது யார்? வானத்துலேருந்து வந்ததா? இல்லை வேற்று கிரகவாசிகள் யாரும் வந்தாங்களா? நான் என்ன சொல்கிறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 100 லட்சம் கோடி ஒதுக்கி அதில் ஒரு மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற ஒரு அரசு. நான் எதுக்கு இந்த கான்செப்ட் சொல்கிறேன்னா, நீங்கள் பள்ளி கட்டிடங்களுக்கெல்லாம் மத்திய அரசு காசு கொடுக்குறது மறைச்சிருவீங்க. ரேஷன் கடையில் 20 கிலோ அரிசி மத்திய அரசு கொடுக்குறது மறைச்சிருவீங்க. இந்த இன்சூரன்ஸ் திட்டங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு நேரடியாக விவசாயிகளுக்கு கடன், இது விவசாயிகளுக்கான அந்த அக்கௌண்ட்டில் போகிற 6,000 ரூபாய், அதெல்லாம் பேச மாட்டீங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மத்திய அரசாங்கம் கொடுக்குதுன்னு மக்களுக்கு சொல்ல மாட்டீங்க. இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து அத்தனை பேருமே மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியை நம்பி தான் இருக்காங்க. அவங்க அதை வச்சு தான் மக்களுக்கு செய்துக்கிட்டு இருக்காங்க, மறைச்சிருவீங்க. உங்கள் அரசு பள்ளி கட்டிடங்களுக்கு மத்திய அரசாங்கத்தோட நிதியில் தான் கட்டுது, மறைச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் எங்கேயோ ஏதோ ஒரு டேட்டா எடுத்து வைத்து நீங்கள் ஃபேக்காக பேசுவீங்கன்னா இது எந்த மாதிரியான ஒரு மனநிலைன்னு கேட்குறேன். நீங்கள் 100 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒதுக்கப்பட்டு, இப்போ ஒன்றும் இல்லை சார், ராமேஸ்வரத்தில் இப்போ கடல் பாலத்தை புதுப்பிக்கிறாங்களா, ரயில்வே பாலத்தை? நம்ம எதுவும் கேட்டு புதுப்பிச்சாங்களா? இல்லை வந்தே பாரத் ட்ரெயின் வந்த உடனே தமிழ்நாட்டுக்கு இத்தனை ட்ரெயின் கொடுத்தாங்களே, நம்ம கேட்டு கொடுத்தாங்களா? இப்போ சாகர்மாலா திட்டத்தில் இப்போ வந்து இலங்கைக்கு இன்றைக்கி இப்போ படகு போக்குவரத்து ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம கேட்டு பண்ணாங்களா? எது நடந்தாலும் தமிழகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு மத்திய அரசாங்கத்தை இந்த மாதிரியான ஒரு அடிப்படை இல்லாத ஒரு அவதூறான வாதங்களை வைத்து விமர்சிக்கிறது போக்கு அப்படிங்கிறது, இது உட்காந்து நாங்கள் பதில் சொல்லிட்டே இருக்கணுமா? 8 வழிச்சாலைகள் இந்த தேசத்தில் போடப்பட்டது. 4 வழிச்சாலைகள் என்பது வாஜ்பாய் அவர்களுடைய தங்க நாற்கர திட்டம். அது வந்ததுனால தான் இந்த தேசத்தில் பொருளாதாரம் முன்னேறிச்சு. கரெக்டாக? சாலை கட்டமைப்புகள் இல்லை போக்குவரத்து கட்டமைப்புகள், லாஜிஸ்டிக்ஸ் கட்டமைப்புகள் வலுவானால் தான் பொருளாதாரம் முன்னேறும். வாஜ்பாய் 6 வருஷத்தில் போட்ட ரோட்டை வச்சு தான் 10 வருஷம் அந்த காசில், அடுத்த 10 வருஷம் அந்த காசு எல்லாத்தையும் இவங்க வந்து உட்காந்து தின்னாங்க காங்கிரஸில். அந்த பொருளாதாரம் வளர்ந்தது வாஜ்பாயால். மோடி யோசிக்கிறார், அவர் 4 ரோடு போட்டார், நம்ம 8 ரோடு போடணும். டெல்லி டு மீரட் 8 வழிச்சாலை சேங்ஷன் செய்யப்பட்டது. அடுத்த சாலை எங்கே சேங்ஷன் பண்ணப்பட்டது? சென்னை டு சேலம். எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இந்த நாட்டில் 8 வழிச்சாலை வரணும் அப்படின்னும் போது முதல்ல டெல்லிக்கு, 2வது சென்னைக்கு கொடுத்தாங்க, சென்னை டு சேலத்துக்கு கொடுத்தாங்க. இப்படி எல்லா விதத்திலும் தமிழகத்திற்கு ப்ரையாரிட்டி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்காரு, எல்லா விதத்துலேயும். இதுதான் நான் அரசியல் நாகரிகமற்ற தன்மைன்றேன். இந்த பக்கம் போய் ஐயா எங்கள் காயின் ரிலீஸ் ஃபங்க்ஷன் நீங்கள் வாங்கயான்னு கூப்பிட்றீங்க, நாங்களும் பெருந்தன்மையாக வரோம், அவ்வளோ பெரிய அமைச்சர் வராரு. இந்த பக்கம் வந்து ஒரு அற்ப அரசியலை பண்ணுறீங்க. அண்ணாமலையும் கலந்துக்கிறேங்கிற, அமைச்சர் மட்டும் இல்லை அண்ணாமலை நாங்களும் கலந்துக்கோம் அப்படிங்கிறாரு. சரி கலந்துக்கிறாங்க, விடுங்க. சரி, நல்லா என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து வேணான்னு நான் போக மாட்டேன். வெஸ்ட் பெங்காலில் ஒரு மருத்துவர் பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்டிருக்க ரொம்ப கொடூரமான விஷயந்தான்.
ஆனால் பெருசாக கட்சிகள் அதற்கான எதிர்ப்பு தெரிவித்த மாதிரியே தெரில. அந்த ஸ்டேட்டுடைய முதலமைச்சரே அதுக்கு நீதி வேணும்னு போராடுறாங்க. என்ன சார் நடக்குது? இது என்ன மாதிரி ட்ராமா பாருங்கள். அவங்க தான் சிஎம், ஆனால் அவங்களே வந்து நாங்கள் வந்து அந்த பெண்ணுக்கு நீதி வேணும்னு நாங்கள் போராடுறோம் அப்படின்றாங்க. அந்த இன்னொரு போராட்டம், ஒரு பேரணி நடந்திருக்கிறது. அந்த பேரணியில் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அடித்து நொறுக்கியிருக்காங்க. உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐபி என்ன பண்ணுது, இவ்வளோ பேர் ஒரு 7000 பேர் திரண்டு வராங்கன்னும் போது நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுத்தீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் வழியாக தானே வராங்க, இதெல்லாம் நீங்கள் ப்ரிகாஷனரியாக யோசிக்கிறது இல்லையா, இந்த மாநில காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறதுலாம் கேட்குறாங்க. ஒருத்தரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இன்னும் நிறைய நம்பர்ஸ் இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் தான் அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சில தடயங்கள் கிடச்சிருக்கு. அப்போது இவங்க தான் கைது செய்ய வேண்டும், இவங்கள்ட்ட தான் காவல்துறை இருக்குது. இவங்ககிட்ட தான் இப்போ பாருங்கள், இதுதான் பொலிட்டிக்கல் ட்ராமான்றது எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த பயிற்சி மருத்துவரனுடைய அந்த மோசமான அந்த ரேப் அண்ட் மர்டர் இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பல பேர் இங்கேயே வந்து பல பெண்கள் சமூக வலைதளங்களையும் சரி பல இடங்களையும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிர்பயா வழக்கு மாதிரி இப்போ இந்த வெஸ்ட் பெங்கால் இந்த பயிற்சி மாணவருடைய இந்த சம்பவம் தேசத்தை உலுக்கி இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு வழக்கில் ஒரு பெண்ணாக இருந்து, மம்தா வந்து ஒரு பெண்ணாக இருக்கிற ஒருத்தவங்க ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு எவ்வளவு மோசமாக செயல்பட முடியாதோ அவ்வளவு மோசமாக செயல்படுகிறாங்க. நீங்கள் உங்கள் கையில் காவல்துறை வச்சுக்கிட்டு குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை தண்டிப்பதை விட்டுவிட்டு நீ யாருக்காக நீ ஆர்ப்பாட்டம் பண்ணுற, நீ யாருக்காக பேர் நீ நடத்துகிற? மத்திய அரசு வந்து கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ விட்டுற சொல்லுங்கள். சிபிஐக்கு வழக்கை மாற்றிட்டோம், மத்திய அரசாங்கம் வந்து கண்டுபிடிக்கும். மாநில காவல்துறையிடம் வழக்கை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து ஊழல் வழக்குகள்லேயே மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் இடியாக இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னவங்க தானே நீங்கள். சார், விசாரிக்கிறது வேணா சிபிஐ வந்து விசாரிச்சுக்கலாம். ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இன்னொருத்தரை கைது செய்கிறதுக்கு கூட சிபிஐ வரணுமா? இல்லை, இப்போ அதாவது ஒரு வழக்கு அப்படின்னு சொன்னால் விசாரணையாவோ கைதோ, இப்போ சிபிஐ வர்றதை முதல்ல மம்தா ஒத்துக்கலையே. அவங்க எந்த வழக்குக்குமே மத்திய அரசாங்கத்துடைய எந்த புலனாய்வு அமைப்புகளுமே அவங்க மாநிலத்துக்குள்ள அனுமதிக்க கூடாதுங்கிறத அவங்களோட என்னதான் சொல்ல வராங்க. இந்த வழக்கு மக்களை இழிச்சவங்க நினச்சிக்கிறாங்க. இந்த தேசமே கொதித்து போயிருக்கிறது. வெறும் அது வந்து வெஸ்ட் பெங்கால் பிரச்சனையெல்லாம் பார்க்க முடியாது. தேசத்தினுடைய பல பகுதிகளிலும் இதற்கான ஒரு எதிர்ப்பு விளைவு, அதான் நிர்பயா வழக்கு மாதிரி இப்போ ஆயிடுச்சு. அதில் கூட வந்து மடைமாற்றுகிற ஒரு நிர்பயாவுக்கு கூட உயிர் பிழைக்கிறதுக்காக சிங்கப்பூர் மருத்துவமனை அங்கே இங்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கான ஒரு நேரம், கொடூரமான மரணமாக இருந்தாலும் ஒரு நேரம், இங்கே அதுக்கான டைம் கூட இல்லை சார். ஒரு மருத்துவருக்கு இந்த நிலைமை அப்படின்னும் போது, அதுவும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே, அப்போ இப்போ கேட்டிருக்கு, நீதிமன்றம் கேட்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது இந்த மாநிலத்தில், இதுதான் சட்டம் ஒழுங்கு லட்சணமானு வந்து நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த நேரத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து இல்லை, ராகுலுக்கு எந்த கட்சியுமே கண்டிக்கல, இந்தி கூட்டணியில் யாருமே எதுவுமே கண்டிக்கல, யாருமே. ஏன் ஈவன் கம்யூனிஸ்ட் வந்து வெஸ்ட் பெங்காலில் ஆட்சி செய்துகின்ற கட்சி, எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட கண்டித்ததாக தெரில. பிஜேபி மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சியாக இதை கண்டித்திருக்கிறது, மற்ற அரசியல் கட்சிகள் கண்டிக்கவில்லை. இதுதான் இங்கே பிரச்சனை. அதாவது அந்த ஸ்டேட்டை பாதுகாக்க பார்க்குறாங்களா? அது அரசியல் ரீதியாக, அதாவது நீங்கள் எதுக்கு அழுகணும், எதுக்கு சிரிக்கணும், எதுக்கு வருத்தப்படணும், எதுக்கு நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்றது இந்த லாபி தான் முடிவு பண்ணுது. ஒரு கண்டிச்சா இந்தியா கூட்டணிலேருந்து மம்தா பானர்ஜி வெளில போயிடுவாங்க அப்படிங்கிறதுனாலே. சரி, அப்படின்றதுனால நீங்கள் கண்டிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் மக்கள் விரோதிகளா இல்லையா? ஒரு பெண்ணுக்கு நியாயம் இல்லை, அவங்க பெற்றோர்கள் கதறாங்க. இதுதான் இவங்களுடைய மனநிலை. நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்கிறீங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்த வயலன்ஸில் வெஸ்ட் பெங்காலில் எவ்வளவு பேர் இந்துக்கள் தாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். பிஜேபிக்கு ஓட்டு போட்டதுனாலே ரோட்டில் இழுத்து போட்டு அடித்ததெல்லாம் இருக்கு. பெற்ற மகனின் முன்பாக தாய் பலாத்காரம் செய்யப்பட்டது. நம்ம எலெக்ஷன் அன்னைக்கே நடந்துச்சு. அந்த பல கட்டங்களாக நடக்கும்போது என்ன பேசுனாங்க? பங்களாதேஷுக்கு பேச மாட்டீங்க, பங்களாதேஷி வெளிநாடு, வெஸ்ட் பெங்காலில் அதுக்கும் பேச மாட்டீங்க, இந்துக்கள்னால் சாகணும் அப்படின்னு இருந்தவங்க இன்றைக்கி இந்த பெண்ணுக்கு பேசாததில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? இது இந்துவோ இல்லை முஸ்லீமோ அப்படி பார்க்குற விஷயம் கிடையாது. இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு நேர்பட்ட ஒரு கொடுமை, இப்போ மம்தா அவங்க கூட கூட்டணியில் இருக்காங்க, இருக்கட்டும்,
சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? சமீபத்தில் நம்ம சரி, அரசியல் கட்சிகளை விடுங்க. சோ கால்டு இந்த சமூக ஆர்வலர்கள், சோ கால்டு பெண்ணி ஆதரவாளர்கள் எங்கெல்லாம் எங்கே சார் போனாங்க? ஆசிஃபான்னு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஆசிஃபா சம்பவத்தில் இந்த கோயிலுக்குள்ளே அந்த பெண் கொல்லப்பட்டார்களா இல்லை அந்த பெண்ணுடைய அந்த இது கற்பழிப்பு சம்பவம் அந்த கோயிலுக்குள்ளே நடந்ததான்றதுக்கு ஆதாரம் எதுவுமே இல்லை. அந்த கோயிலுக்கு அருகில் இருக்கிற அந்த சின்ன ஒரு அந்த கோயிலுங்கிறது நம்ம ஸ்டுடியோவில் கூட பாதி கூட வராது. அங்கே வந்து ஈவன் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு கமிட்டி போச்சு, அட்வொகேட்ஸ் கமிட்டி. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த இடத்துல இந்த இன்சிடெண்ட்லாம் 7 நாள் வச்சு ரேப் பண்ணதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஒரு வெட்ட வெளி, இப்போ ஒரு என்ன சொல்கிறது, வெட்ட வெளியில் சின்ன ஒரு ரூம் தான் அந்த கோயில். அந்த கோயிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் அந்த டெட் பாடி கிடக்குது. சம்மந்தமே இல்லாமல் அந்த கோயிலுக்குள்ளே நடந்த மாதிரியான ஒரு கற்பிதத்தை ஏற்படுத்தி இந்தியா முழுசும் ஆசிஃபான்னு கத்தி கதறினாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்ச பசங்க நான் ஆண்ணா பிறந்ததுக்கே வைக்கப்படுறான்லாம் பொங்கி எழுந்தாங்க. ஏன் இப்போ கொல்கத்தா இப்போ இந்த பெண் டாக்டருக்கு என்ன ரெமெடி? அது அதாவது எப்படின்னா, நீங்கள் எதுக்கு பொங்கணும், எதுக்கு எமோஷன் ஆகணும்னு இங்கே முடிவு பண்ணுவாங்க. நரேட்டிவ் இருக்குது சமீபத்தில். அப்போ நீங்கள் இதுக்கு பொங்கணும் இல்லை? ஆந்திராவில் இதே மாதிரி ஒரு டாக்டர் இதே மாதிரி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொள்ள 4 பேரோ சம்திங் என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க. விரைந்து ஒரு சட்ட தமிழகத்தில் கூட ஒரு முறை கோயம்புத்தூர்ல சைலேந்திர பாபு ஆமாம் பெண் இது குழந்தைங்கள டிரைவர் கடத்திட்டு போயிட்டாருன்னு சொல்லி உடனே என்கவுண்டர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு குற்றவாளியை கண்டு கூட நீங்கள் என்கவுண்டர் தாண்டிங்க. இப்போ நீங்கள் வந்து போக்சோ ஆக்டு, ரேப்பு, பொதுவாக ரேப்லேயும் ரொம்ப தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு விட்டது. குறிப்பாக போக்சோவை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனைன்றது விதிக்கப்படுது. இப்போ குற்றவாளியை கண்டுபிடிச்சா தானே கொடுப்பீங்க. அதுதான் சொல்கிறேன், சட்டத்தை வந்து கடினமாக மாற்றியிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். இப்போ சுதந்திர தின உரையில் பேசுகிறார், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை சகித்து கொள்ள முடியாது. நீ பெண்களுக்கு, அதுவும் 18 வயசுக்கு கம்மியாக இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை என்று சொன்னால் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும்னே பேசுகிறார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கைது பண்ணணுமே, நடவடிக்கை எடுக்கணுமே, காவல்துறை செய்யணுமே, உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படணும். நீங்கள் மம்தாவுடைய கட்சியினரே வன்முறையாளர்கள். இது வந்து அந்த நாட்டில் இருக்கிற அந்த மாநிலத்தில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை சார். ஆனால் மம்தாவுடைய கட்சியினரே பாஜகவுக்கு வேலை செஞ்சவங்க மேலே இப்படி பாலியல் வன்முறையையும் கொலைவெறி தாக்குதலையும் நடத்துனாங்களே. 4 பறக்கும் படைகள், 10 பறக்கும் படைகள், இவங்கெல்லாம் தனிப்படைகள் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 4-5 தனிப்படைகள்லாம் போடுவாங்க, 10 தனிப்படைகள் போடுவாங்க. ஆனால் இவங்க பேரணி போகிறாங்க, அதுவும் ஒரு சீஃப் மினிஸ்டர் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்க அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு? பெற்றோர்கள் கதறாங்க. என்ன போகிறாங்கன்னா மக்களை இவங்க முட்டாளாக நினைக்கிறாங்க, அவ்வளோதான். அரசியல் கட்சிகள் கேள்வி கேட்க மாட்டாங்களா சார்? பாஜகவை தவிர வேறு எந்த கட்சி கேள்வி கேட்டதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு அரசியல் கேலி கூத்து. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணப்படுறாங்க, கொலை பண்ணப்படுறாங்க, நாடு முழுவதும் ஒரு பரபரப்பு ஏற்படுகிறது. அங்கேயே வந்து அதை எதிர்த்து ஒரு பேரணி நடக்கும்பொழுது அந்த ஹாஸ்பிட்டல் அடித்து நொறுக்கி சூறையாடப்படுகிறது. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை இந்த மாநிலத்தில் இருக்கிறதுன்னு நீதிமன்றம் சொல்லுகிறது. இந்த சூழ்நிலையில் காவல்துறையை வைத்துக்கொண்டு அந்த சட்டம் ஒழுங்கை நான் வந்து காப்பாற்றுவேன், இல்லை குற்றவாளிகளை உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லாமல் இந்த அம்மாவே போய் நான் பேரணி போகிறேன்னா யாருக்கு எதிராக பேரணி போகிறீங்க? யாருக்கிட்ட நீங்கள் நீதி கேட்குறீங்க? அந்த நீதியை, அந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பில் தான் மக்கள் உங்களை உட்கார வச்சுருக்காங்க. நீ யாருக்கு எதிராக போகிற? அப்போது அரசியல் என்பதே ட்ராமா அப்படின்னு சொல்லி அடி மனசுலேயே ஊறி போனவங்களால தான் இந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ இந்திய அரசியலுடைய சாபக்கேடு, இந்த மாதிரி ட்ராமா ஆர்டிஸ்ட்லாம் அதிகமாகிட்டாங்க. ஒரு பக்கம் ராகுல், இன்னொரு பக்கம் மம்தா, இந்த பக்கம் ஸ்டாலின், எல்லாம் ட்ராமா. இங்கே வந்து உண்மையான மக்கள் அரசியல், உண்மையாக இருக்கிற நாட்டினுடைய பிரச்சனைகளை பேசுவது, ஆக்கப்பூர்வமான அரசியலை நோக்கி மக்களையும் நாட்டையும் நகர்த்துவதுங்கிறது மொத்தமாக இல்லாமல் போச்சு. இது வந்து அடுத்த தலைமுறையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ட்ராமா பாலிடிக்ஸ்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த நாடு வந்து அதை என்ன சொல்கிறது, அந்த நாட்டினுடைய அரசியலுக்கு அது ஆரோக்கியமானது இல்லை. இந்த உக்ரைன் ரஷ்யா
போர் ஞாபகம் இருக்குங்களா? அந்த உக்ரைனுடைய அதிபர் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட், சினிமாவில் காமெடி நடிகராக வந்தவர். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் வந்து வீடியோ போட்டு ட்ராமா பண்ணார் பார்த்தீங்களா? ஜெலன்ஸ்கி என்னமோ தெரியல, ஒரு பேர் மறந்துட்டேன். ஜெலன்ஸ்கி. அப்படி தான் இப்போ அந்த மாதிரியான காமெடி ஆக்டர் தான் ராகுல், அந்த மாதிரி காமெடி ஆக்டர் தான் மம்தா. இவங்களுக்கு என்னென்னா போர் நடந்துகிட்டு இருக்குது, மக்கள் சேர்த்துட்டு இருக்காங்க. அப்போ கூட என்ன வீடியோ போட்டு நம்ம ஏதாவது ஒன்று காட்டிக்கணும், ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தெரியாது. நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது அவங்களுக்கு. இப்போ யோகிஜி இருக்கார் உத்தரப்பிரதேசத்தில், எவ்வளோ 23 கோடி பேர் இருக்கிற ஒரு மாநிலம் சார். எத்தனை ஆஸ்திரேலியா, எத்தனை என்ன சொல்கிறது, உலகத்தினுடைய எத்தனை லண்டன் மக்கள் தொகை அடிப்படையில் அவ்வளவு பெரிய ஒரு மாநிலம். இன்றைக்கி வந்து ரவுடிசம் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் வருது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்பி போடுறாங்க. எத்தனை ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில். துப்பாக்கி கலாச்சாரம், ரவுடி கலாச்சாரம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம், கல்வி அறிவில் பின்தங்கிய ஒரு மாநிலம், மருத்துவ கட்டமைப்பில் பின்தங்கிய மாநிலம், இப்படியெல்லாம் அறியப்பட்ட ஒரு மாநிலம் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் முன்னணி நோக்கி நகர்ந்துட்டுருக்கு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆச்சரியப்படுது, இவ்வளவு பெரிய கோவிட் டைமில், இவ்வளவு பெரிய கோவிட் தடுப்பூசி மேனேஜ்மெண்ட்டு உத்தரப்பிரதேசத்தில் 23 கோடி பேருக்கு இவ்வளவு ஷார்ட் ஸ்பேனில் இவ்வளவு துரிதமாக கொண்டு போய் சேர்த்தது. உலகத்திலே நம்பர் 1 உத்தரப்பிரதேசம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது, நான் சொல்லலை. ரவுடிசம் நீங்கள் இதுவா இருப்பானான்னு தெரியாது, அவன் வீடு இருக்குமான்னு தெரியாது, அவன் இருப்பானான்னு தெரியாது. எத்தனையோ என்கவுண்டர் நடத்தப்பட்டது, எத்தனையோ வந்து ரவுடிஸுங்களை, அப்பாவி மக்களை வந்து பொய் வழக்கு போட்டு மிரட்டல தமிழ்நாடு மாதிரி ரவுடிஸுங்களை டீல் பண்ணாங்க. எல்லாத்தையும் சரி பண்ணி இன்றைக்கி வந்து சட்டம் ஒழுங்கில் உத்தரப்பிரதேசம் நல்ல பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. வெஸ்ட் பெங்கால் என்னாச்சு? அப்போது எல்லாத்தையும் தாண்டி சார், அரசியல் அற்பங்கள் எல்லாம் தாண்டி இருக்கிற உண்மையை பேசுவதற்கு நடுநிலைமையானவர்கள் இங்கே வர வேண்டும். ஒரு பொது புத்தியில் நடுநிலைமை 4 பேர் உட்காந்து பேசணும். மம்தா பண்ணால் தப்புலாம் கிடையாது சார், நாங்கள் எங்கேயாவது பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் ஏதாவது நடந்துனா தான் சார் நாங்கள் ஹைலைட் பண்ணி பேசுவோன்றது தான் இங்கே அறிவுஜீவித்தனமாக காட்டப்படுகிறதுன்னு சொன்னால் மக்களுக்கு நேர்மையான கருத்து எப்படி வரும்? ஒருத்தனை இது வயநாடு அந்த எம்பி போய் என்ன பண்ணார், போய் ட்ராமா பண்ணார் சார். சேத்துல கால் படலை சார், வண்டியை விட்டு இறங்கலை சார். ஒரு அந்த அந்த ஓட்டு போட்ட அந்த தொகுதியினுடைய ஒருத்தர் பின்னாடியே போகிறாரு, வண்டி விட்டு இறங்குங்க. ஜீப்பில் போய் பார்த்து என்ன பண்ண போகிறோம்? இராணுவம் மக்களை காப்பாற்றுறதுக்காக 2 நாளில் ஒரு பிரிட்ஜு போடுது. அந்த பிரிட்ஜை போட்டு அந்த முதல் வாகனம் வரும்பொழுது மக்கள்லாம் கைத்தட்டுறாங்க. 2 நாளில் இராணுவம் வந்து எப்படி ஒரு பிரிட்ஜை போட்டு நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்ஜில் ராகுல் வந்து ட்ராமா பண்ணுறாரு. பிரிட்ஜை போட்ட உடனே இவங்க தங்கச்சி கார்லாம் எடுத்துன்னு வந்து இந்த பக்கம் கேமராமேனை நிற்க வச்சுக்கிட்டு, இதுவா சார் அரசியல்? அவ்வளோ தூரம் வந்து ஒரு 4 பேருக்கு அரிசி மூட்டை வாங்கி வந்துருக்கலாம்ல, ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுத்தாரா ராகுல்? எதுக்கு வரீங்க? இவ்வளோதான். இந்த அட்லீஸ்ட் தேசத்தினுடைய அந்த இராணுவத்திற்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு போய்க்கலாம். சொல்லி அதுவும் எல்லாரும் சொல்லி விமர்சித்ததுக்கப்புறம், என்னங்க உங்கள் சொந்த தொகுதி போகலையேன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு அந்த இராணுவம் மக்களை காப்பாற்றுவதற்காக போடப்பட்ட அந்த பிரிட்ஜில் போய் வந்து ஒரு மூலையில் நின்று காரை விட்டு இறங்காமல் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி போயிட்டே இருக்காங்க. மக்களை எவ்வளவு சாதாரணமாக ஒரு கிள்ளுக்கிறியாக நினச்சா இந்த மாதிரி அரசியலை பண்ணுவோம். மம்தா வந்து இன்றைக்கி சட்டம் ஒழுங்கை கையில் வச்சுட்டு அவங்களே ட்ராமா பண்ணி பேரணி நடத்துகிறதும், ராகுல் வந்து அவருடைய சொந்த தொகுதியில் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடரில் மக்கள் இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து ட்ராமா பண்ணுறது எதை காட்டுகிறது? மக்கள் மீது உண்மையான அக்கறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் விமர்சிக்கிறீங்க சார். உண்மையாகவே அது வருத்தத்துக்குரியது தான். அதை அவங்க எப்படி அந்த மம்தா பானர்ஜி கொண்டு சேர்க்க போகிறார்கள், அந்த பெண்ணுக்கு எப்படி நீதி கொடுக்க போகிறாங்க, அந்த பெண்கள் எல்லாருக்குமே எப்படி நீதியை பெற்றுக் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். உங்கள்கிட்ட நீதி அப்படிங்கிற இடத்துலேருந்து மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக அஸ்வத்தாமனுடைய பேச்சு இருக்குது அப்படின்னு நீதிமன்றம் கண்டிக்குது. நீதிமன்றம் கண்டிக்கலை, எஃப்ஐஆரில் அப்படி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதில் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க. பிரைம ஃபேசி இல்லைன்றதுனால தான் முதல்ல ஸ்டே கொடுக்குறாங்க, அப்புறம் பெயில் கொடுக்குறாங்க. பிபியோடைய ரெக்வஸ்ட்னால அஃபிடேவிட் போட சொன்னாங்க. பிபி வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க, அஃபிடேவிட் போட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து உயர்நீதிமன்றம் எந்த இடத்திலும் வந்து இந்த பேச்சு
மதத்தை வந்து இரு மதத்தினருக்கே பிரிவினை ஏற்படுத்தும் விதத்திலோ அல்லது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதத்திலோ அல்லது காவல்துறையினுடைய மாண்பை குலைக்கும் விதத்திலோ இருப்பதாக நீதிமன்றம் எங்கும் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த எஃப்ஐஆரில் எங்கேயும் சொல்லலை. சார் இப்போ எஃப்ஐஆரில் எப்படி சார் போடணும்? இப்போ இந்த இன்டர்வியூ பேஸ் பண்ணி அது மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னு வைங்க. இந்த இன்டர்வியூவில் அஸ்வத்தாமன் இந்த வரியை சொல்கிறார், சோன்சோ இதெல்லாம் சொல்கிறார். இந்த குறிப்பிட்ட இந்த வரிகள், இந்த விஷயம் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தது, ஒரு குறிப்பிட்ட மதத்தினரது மனதை புண்படுத்தியது, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தானே சொல்லணும். எதுவுமே சொல்லலை. 9 பேர் பேசினாங்க. பேசந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைக்குது, குறிப்பிட்ட மனதை புண்படுத்துது, காவல்துறையினுடைய மாண்பை குலைக்கிறது. எப்படி? என்னுடைய பேச்சினுடைய எந்த பகுதி இந்த செக்ஷன்ஸை அட்ராக்ட் பண்ணுச்சு? காக்னிசன்ஸ் எங்கேருந்து வந்தது? பிரைம ஃபேசி கொஞ்சமாவது எஃப்ஐஆரில் இருக்கணும்ல. எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த மாதிரியான ப்ராக்டிஸை தமிழக காவல்துறைக்கு பண்ணுறதுக்கு அனுமதிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு உங்கள் பேரில் எஃப்ஐஆர் போடலாம். சார், இவர் வந்து இந்த அவை சண்முகம் சாலையில் நடந்து போனார். நீங்கள் இவர் நடந்து சென்ற விதம் குறிப்பிட்ட மதத்தினரின் மனதை புண்படுத்தும் விதத்தில் இருந்தது. இவர் நடந்து சென்ற விதம் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தது அப்படின்னு எஃப்ஐஆர் போடலாமே. அப்படி எதுவும் பேசலை. நான் என்ன பேசுனேன்னு காவல்துறை சொல்லணும்ல. சார், நான் பேசுனதில் எது அஃபென்ஸு? எது அஃபென்ஸ்? எஃப்ஐஆரில் என்ன பர்டிகுலர்ஸ் இருக்குது? இல்லை, திரு முத்துகிருஷ்ணன் அவர்களுடைய மனைவி அந்த வெடிகுண்டு இப்போ மனுஸ்மிருதி விஷயத்தில் திருமாவளவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஆச்சு. தெளிவாக சொல்கிறேன், மனுஸ்மிருதி விஷயத்தில் திருமாவளவன் இந்த வெர்பேட்டிம் பேசினார், இந்த வார்த்தை பேசினார். இந்து பெண்கள் எல்லாம் இப்படி கொச்சையான வார்த்தையை சொல்லி இப்படி பேசினார். இது இந்துக்கள் மனதை புண்படுத்துகிறது. இது ஒரு பிரிவினது மனதை புண்படுத்தி அதன் மூலமாக அவர்களை சினம் ஊட்டி அதன் மூலமாக பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற விதத்தில் இருக்குது. எஃப்ஐஆரில் போடுறேன், கம்ப்ளைண்ட்டில் கொடுக்குறேன், அது எஃப்ஐஆர் ஆகுது. அங்கே மென்ஸ்ரியா இருக்குது, பிரைம ஃபேசி இருக்குது. இங்கே என்ன இருக்குது? நான் என்ன பேசினேன்? வாட் இஸ் அ பர்டிகுலர் ஏதாவது என்னுடைய பேச்சிலிருந்து ஒரு பகுதி எடுத்து காட்டி இந்த மாதிரி இவர் பேசினார், இந்த வார்த்தை இவர்களை புண்படுத்தியது, இந்த வார்த்தை இப்படி தானே எஃப்ஐஆர்னா இருக்கணும், அப்படி தானே காலகாலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த எஃப்ஐஆரில் என்ன இருந்தது? ஒன்றுமே இல்லையே. இவர் வந்து மேடையில் பேசினார், இவர் பேசி எது புண்படுத்திச்சு? எப்படிப்பா பேசுனது புண்படுத்திச்சு? கடைசி அதுவாது பரவாயில்ல, 9 பேர் மேலே எஃப்ஐஆர். கடைசியாக ஒருத்தர் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி நன்றி உரை சொன்னார், அவர் பேசுனதும் புண்படுத்திச்சான். அவர் என்ன அஸ்வத்தாமன் பாவம் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காரு, நமக்காக பாஜகவினுடைய மாநில செயலாளர் இவ்வளோ தூரம் வந்து கலந்துட்டார், அவருக்கு ரொம்ப நன்றின்னு ஒருத்தர் பேசினார். சார், அவரு பேசுனதும் மனதை புண்படுத்திச்சான், காவல்துறை மனதை. எப்படி புண்படுத்துது? இப்போது தங்கமுத்து கிருஷ்ணன் அப்படின்றவருக்கு இந்து முன்னணியில் இருக்கார். அப்போ 1995 அவரையும் இன்னும் சொல்ல போனால் ஜெகவீரபாண்டியன்னு சொல்லி அப்போ பிஜேபியில் அவர் எம்எல்ஏவெல்லாம் இருந்தார். அவருக்கும் பார்சல் வெடிகுண்டு 2 வெடிகுண்டு அனுப்புகிறாங்க ஆர்டிஎக்ஸில். ராமாயணம் புத்தகத்தில் ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டை வச்சு அந்த புக்கை வந்து இவர் திறக்கலை, இவர் வெளியூர் போயிடுறாரு. இவங்க ஒய்ஃப் தங்கமுத்து கிருஷ்ணனுடைய ஒய்ஃப் தங்கம்மாள் வந்து அந்த புத்தகத்தை திறக்கிறாங்க. ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டு வெடித்து பீஸ் ஆகிடுறாங்க. பீஸாக 4 பொண்ணுங்க, அவங்களுக்கு 2 பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போயிடுச்சு, 2 பொண்ணுங்க வீட்டில் இருக்குது, குட்டி குழந்தைங்க. அவங்க பெத்த மகள்கள், 2 மகள்கள் முன்னாடி எதுக்கு சாவறோம், எப்படி சாவறோம் எதுவுமே தெரியாமல் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த அம்மா வெடித்து செதறுது. அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அபுபக்கர் சித்திக் என்கிற இஸ்லாமிய தீவிரவாதி, இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாதி இப்பொழுது வரை தமிழக காவல்துறையால் கைது செய்யப்படவில்லை. இதை நான் பேசக்கூடாதா? இல்லை, இதற்காக ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தக்கூட உரிமை இல்லை. ஆமாம், இறந்தவருக்காக ஒரு நினைவேந்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் இது என்ன மாதிரியான ஒரு சட்டம்? இது என்ன மாதிரியான ஒரு ஊர் இது? என்ன இது? எப்படி சர்வாதிகார ஆட்சியா? வாழ்வதற்கான உரிமை இந்துக்களுக்கு இல்லை. இந்துக்கள் சாக பிறந்தவர்கள், செத்ததுக்கு அழுவுறது கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? திருபுவனத்தில் ராமலிங்கம் வந்து நல்ல வேளை அந்த மேட்டரில் வீடியோ வந்துருச்சு,
இல்லைன்னா உடனே திருபுவனம் ராமலிங்கத்துக்கு வந்து சொத்து தகராறு, பக்கத்து வீட்டுக்கு தகராறு, கள்ளக்காதல் பிரச்சனை, அதனால் செத்து போயிட்டாருன்னு சொல்லியிருப்பீங்க. வீடியோ இருக்குது, தெள்ள தெளிவாக வீடியோ இருக்குது. இஸ்லாமிய தீவிரவாதிகளுடைய கோர முகத்தை காட்டுவதற்கான வீடியோ. இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பேர் வராங்க, ஒரு குடிசை பகுதியில் மதமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக கூப்பிட்டு கேட்குறாரு, மதத்தை பேசாத, மனிதத்தை பேசு, உன் குள்ளாவை நான் போட்டுக்கிறேன், நான் விபூதி எடுத்துகிட்டு வரேன், அதை வச்சுக்கோ. அந்த இஸ்லாமியனுடைய அந்த குல்லாவை எடுத்து அவர் தலையில் வச்சுக்கிட்டு விபூதி எடுத்து அவருக்கு போடுறாரு. அந்த வீடியோவில் என்ன ட்ரெஸ்ஸில் இருந்தாரோ அதே ட்ரெஸ்ஸில் கொல்லப்படுறார். அதே நாள், சேம் டே கொல்லப்படுறார். பெத்த மகன் முன்னாடி கொல்லப்படுறார். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? திருபுவனம் ராமலிங்கத்திற்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, நடத்தினா அது வந்து இவர்களுடைய மனதை புண்படுத்தும், அப்படி தானே? ஒரு உயிர் போச்சு, அந்த உயிர் போனவனுக்கு சம்மந்தப்பட்டவனுக்கெல்லாம் அது மனதை புண்படுத்தாது. வெடிகுண்டில் ஒரு 4 குழந்தைகளுடைய தாய் செதறி இறந்து போனது அவங்க புருஷனுக்கு, அந்த தங்கமுத்து விஷ்ணனுக்கு, அவருக்கெல்லாம் மனதை புண்படுத்துது, அவங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்காது. அவங்களாம் நினைவேந்தல்லாம் பண்ணக்கூடாது. அந்த நினைவேந்தல் நடத்துறது இன்னொருத்தவங்களுக்கு மனதை புண்படுத்தும். என்ன சார், வெள்ளைக்காரன் பீரில் கூட இப்படி ஒரு கொடுமை நடக்கலையா சார்? கொடூரமான ஒரு மனநிலையா இல்லையா உங்களுக்கு? எத்தனை படுகொலைகள் இந்த தமிழக மண்ணில் நடந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் வெடிகுண்டு வெடிப்பு நடந்தது, இந்து முன்னணி அலுவலகத்தில் எத்தனை பேர் செத்து போனாங்க? ஒரே குடும்பத்தில் 4 பேர் இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டாங்களா இல்லையா இந்த தமிழக மண்ணில்? எத்தனை படுகொலைகள். ஆடிட்டர் ரமேஷ் நாங்கள் இழந்தோமா இல்லையா? மாநில பொதுச் செயலாளராக இருந்தவர் ஒரு கட்சியினுடைய. எத்தனை பேர் இந்து முன்னணியில், எத்தனை பேர். இப்போ கடைசியில் சசிகுமார், எவ்வளோ பேர், எவ்வளவு மரணம். எதற்காக? நான் ஒரு சித்தாந்தத்தை நம்புகிறேன், அந்த சித்தாந்தத்தில் பயணிக்கிறேன், அதற்காக நான் கொல்லப்படுவேன். என்ன சார் நியாயம் அது? இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி சென்ற வருடம் இதே போல் கெஸ்ட்டாக வந்து பேசினவங்க மேலே எஃப்ஐஆர் ஒரு நைட்டில் கைது பண்ணுறாங்க. இந்த வருஷம் நான் போகிறேன். இவங்க நோக்கம் அடுத்த வருஷம் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படக்கூடாது, அவ்வளோதான். ஏன் நினைவேந்தல் தானே நடத்த போகிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது யாருடைய மனதை புண்படுத்துது? அந்த இடத்துல நான் என்ன பேசினேன்? எல்லா இஸ்லாமியர்களையும் தீவிரவாதிகளாக சித்தரிப்பது திமுக. இதுதான் நான் பேசினேன். இதுதான் ஆக்சுவல் ரீசன் ஃபார் இது இவங்களை எது வந்து காயப்படுத்தியிருக்குன்னா இதுதான் காயப்படுத்துது. இதை சொல்ல முடியாது, ஏன்னா நியாயமான கருத்து, இதுக்கு எஃப்ஐஆர் போட முடியாது. நான் என்ன சொல்கிறேன், எலெக்ஷன் வருது, இஸ்லாமிய சிறை கைதிகளை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோன்றீங்க. இது குண்டுவெடிப்பில் இருக்கிற ஒருத்தருக்கு நாங்கள் பரோல் கொடுப்போன்றீங்க. இதன் மூலமாக இஸ்லாமிய பெருமக்களெல்லாம் சந்தோஷப்பட்டு எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு கற்பிதத்தை கொடுக்குறீங்க. கொடுக்குறாங்களா இல்லையா? இஸ்லாமிய கைதிகளை வந்து நான் தீவிரவாதத்திற்கு மதம் இல்லை, தீவிரவாதத்திற்கு மதம் இல்லை, ஆனால் அவங்க வந்து ஜெயிலுக்கு போய் சிறை கைதிகள் ஆகிட்டா மட்டும் மதம் வந்துருச்சா? அதுன்னு இஸ்லாமிய சிறை கைதிகள். தீவிரவாதத்துக்கு மதம் இல்லைன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்புறம் உள்ளே போனதுக்கு அப்புறம் மட்டும் எப்படி மதம் வருது? அப்போது இதனால் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி சொன்னால், அப்போ இஸ்லாமியர்கள் எத்தனை பேரும் தீவிரவாதிகளாக பொதுமைப்படுத்துவது யார் சார்? திமுக தானே. இப்போ வந்து ஆட்டோ சங்கர் மாதிரி ஒரு பெரிய கிரிமினல் ரிலீஸ் பண்ணுறோம், இதனால் இந்துக்கள்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்கன்னு வைங்க. அப்போ இந்துக்கள் எல்லாமே வன்முறையாளர்கள் தானே காட்டுறாங்கன்னு அர்த்தம், அப்படி தானே அர்த்தம். அப்போ இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இஸ்லாமிய சிறை கைதிகளை தீவிரவாத வழக்கில் உள்ள போனவங்களெல்லாம் நாங்கள் வெளில விடுவோம்னு சொன்னால், அதன் மூலமாக என்னுடைய இஸ்லாமிய சகோதரன் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு ஓட்டு போடுவான்ற மாதிரியான ஒரு கற்பிதத்தை நீங்கள் காட்டுறீங்கன்னு சொன்னால், எல்லா இஸ்லாமியர்களையும் பொதுமைப்படுத்துறது யார்? தீவிரவாதிகளாக பொதுமைப்படுத்துறது யார்? திமுக தானே. இதைத்தான் நான் பேசினேன், உண்மையை பேசுகிறேன்ல. அங்கே இருக்கிற நாகூரில் இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அதனால் திமுக பயப்படுது, ஐயோ இவன் என்ன உண்மையை பேசுகிறானே அப்படின்னு சொல்லி. இதில் கண்டிஷன் போடுறது ஒரு ஃபார்மேட் ஆகிட்டாங்க. பிபி ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, அதனால் கண்டிஷன் போடுறாங்க. இல்லை, அதில் கூட நீங்கள் குறிப்பிட்டு சொன்னேன், நான் குற்றம் செய்திருக்கிறேன் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் நான் மன்னிப்பு கேட்பேன், பட் விசாரணையே அதாவது ஒரு அஃபிடேவிட்டு இப்போ நான் இந்த மாதிரி பேச மாட்டேன்னு நான் போடுறேன்னு வைங்களேன்,
அதுவே புனிட்டிவ் நேச்சர் தான், அதுவே புனிட்டிவ் தான். நீங்கள் வந்து ஒரு அஃபிடேவிட்டு ஒரு இட்ஸ் லைக் அன் அப்பாலஜி நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் புனிட்டிவ். வித்தவுட் ட்ரையல் எப்படி நீங்கள் பனிஷ் பண்ண முடியும்? அல்டிமேட்டாக செக்ஷன்ஸே 3 years தானே பனிஷபிள். 3 year பனிஷபிளுக்கு அரெஸ்ட்டே அவசியம் இல்லை சார். நான் அரெஸ்ட் அவாய்ட் பண்ண தானே பெயில் வாங்குகிறேன், அதுக்கு எப்படி நான் பனிஷ்மெண்ட் அண்டர்கான் பண்ண முடியும்? இட்ஸ் அ லீகல் திங் ஆக்சுவலி. அப்போது அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், மாண்புமிகு உயர்நீதிமன்றத்திட்ட மறுபடியும் போய் நான் மாடிஃபிகேஷன் கேட்டிருக்கேன். இந்த விஷயம் வந்து என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை பாதிக்குது. ரைட் டு ஃப்ரீடம், இது ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், இது எனக்கு வந்து அடிப்படை உரிமை, இது யாரும் மறுக்க முடியாது. அது நான் பேசிய கருத்து அடிப்படை உரிமையில் வருகிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தவிரவும் இத்தனை வருஷம் நான் பப்ளிக் லைஃப்பில் இருக்கேன், இத்தனை நீங்கள் நேர்காணல்கள் கொடுத்துருங்க, நீங்கள் எங்கேயாவது என்னுடைய மேடை பேச்சிலையோ என்னுடைய நேர்காணல்லையோ அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகிற மாதிரி காக்னிசன்ஸ் வர மாதிரி எங்கேயாவது நான் பேசியிருக்கேனான்னு பாருங்கள். தவறி கூட என் வாயிலேருந்து வராது. நான் ஒரு வழக்கறிஞர், என்னுடைய மனசுலேயே அந்த என்ன சொல்கிறது ஒரு ஷீல்டு இருக்கும். எந்த ஒரு வார்த்தையும் சட்டத்திற்கு புறம்பாக ஏதோ ஒருத்தரை ப்ரொவோக் பண்ணுற மாதிரியோ யாரையோ ஒருத்தரை காயப்படுத்துகிற மாதிரியோ நான் பேசவே மாட்டேன். எந்த சமூகத்திற்காக பேசினாலும் அந்த சமூகத்திற்காக அவங்க சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் பேசுவேனே ஒழிய யார் ஒருத்தரையும் வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது என்னோடய நேச்சுரலே கிடையாது. தவறி கூட எனக்கு வாயில் அந்த மாதிரி வராது. அதனால தான் உங்களால் ஸ்பெசிஃபிக்காக காட்ட முடியல. அது பிரைமே ஃபேசி இல்லைங்கிறதுனால தான் இது தரப்படுகிறது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட்னால பண்ணுறாங்க, அதனால் நம்ம மாடிஃபிகேஷன் கேட்குறோம். நிறைவாக ஒரு விஷயம் நான் முன் வச்சிடுறேன் சார். இப்போ சமீபத்தில் தலித் முதல்வராக முடியாது அப்படின்னு திருமாவளவன் சொன்னதும், அன்புமணி அவர்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம் வன்னியர்கள் அதுக்கான பணிகளை செய்கிறோம் அப்படிங்கிறதும் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி சார்? சார் ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை பட்டியல் சமூக பெருமக்களினுடைய வளர்ச்சி சார்ந்த அரசியல் என்பது ஆரோக்கியமான பாதையில் இயல்பாகவே செல்லுவதை மடைமாற்றுகிற பல்வேறு இயக்கங்கள் தலித்திய இயக்கங்கள் என்ற பெயரிலேயே இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து மத்திய அரசாங்கம் எவ்வளவு சலுகைகளை கொடுக்கறதுன்னு பாருங்கள் சார். ஒரு அரசு கல்லூரியில் ஒரு பட்டியல் சமூக மாணவன் படிக்கிறான், அவனுக்கு வந்து அரசு ஸ்காலர்ஷிப் கொடுக்குது, இதெல்லாம் ஓகே. ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு அந்த ப்ரைவேட் காலேஜுடைய ஃபீஸை அரசு கட்டுது, மத்திய அரசாங்கம் கட்டுது. அவங்க ஃபாரின் போகிறாங்களா அவங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குது, பிஹெச்டி போடுறாங்களா அவங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குது. நான் இப்போ தான் சமீபத்தில் யாரோடையோ உரையாடிட்டு இருக்கும்போது கேள்விப்பட்டேன், காவல்துறையில் ஹைட்டில் அவங்களுக்கு சலுகை இருக்குது. ஹைட்டில் ஒரு இப்போது 5 அடி குறிப்பிட்ட அளவு இன்ச்சு வந்து உயரம் கம்மியாக இருந்தால் கூட பட்டியல் சமூகமாக இருந்தால் அவங்க வந்து செலக்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு. இப்படி எல்லா இடங்களிலும் அரசு பல இடங்களில் சலுகை கொடுத்து கொண்டிருக்கிறது, என் மாநில அரசாங்கமும் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் பட்டியல் சமூக மாணவர்கள் இது மாதிரி சலுகைகளை பயன்படுத்துவது, வேலை வாய்ப்புகளுக்கு செல்வது, தங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி கொள்வது, இதற்கான வழிகாட்டுதலை பட்டியல் சமூக நலனுக்காக கட்சி நடத்துகிறோம் அமைப்பு நடத்துகிறோம்னு சொல்கிற யாராவது பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு சில தவிர செய்கிறது இல்லையா? எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள், நான் பார்த்ததில்லை. இப்போ திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் எங்கேயாவது ஐபிஎஸ் ஐஏஎஸ் டிஎன்பிசி கோச்சிங் நடத்தி பார்த்துருக்கீங்களா? ஊரில் எல்லா செவுத்துலையும் இதை இப்போ நீங்கள் இப்போ மெட்ராஸில் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் இப்போ நாளைக்கு என்னமோ ஒரு பிறந்த நாள் நினைக்கிறேன், செவுத்தில் எழுதுவாங்க, ஊர் செவுறு விடாமல் எழுதுவாங்க, ஊரெல்லாம் போஸ்டர் விடுவாங்க, எல்லாம் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். எங்கேயாவது விஏஓ எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுத்து, ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுத்து, ஒரு இலவச ட்ரைனிங் சென்டர் விடுதலை சிறுத்தைகள் நடத்துது, காட்டுங்க பார்ப்போம், காட்டுங்க சார் பார்ப்போம். ஏன் சார் அவ்வளவு பெரிய ஒரு இளைஞர் கூட்டத்தை, அவ்வளோ பெரிய ஒரு இனக்கூட்டத்தை தவறாக வழி நடத்துறதுக்காக சார் நீங்கள் இருக்கீங்க? எவ்வளவோ அரசு சலுகைகள் இருக்கிறது, அதெல்லாம் பயன்படுத்தி அந்த என்ன சொல்கிறது குடி செயல் வகைன்னு சொல்லி வள்ளுவர் ஒரு அதிகாரமே எழுதியிருப்பார். தான் சார்ந்த குடியை வந்து ஒருத்தன் மேலே தூக்கிட்டு போகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்
அப்படின்னு சொல்லி ஒரு குறளில் சொல்லுவார், நீங்கள் சார்ந்த கூடியை நீங்கள் மேலே ஏற்றிட்டு வரீங்கன்னா விதி வந்து வேட்டியை மடிச்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு வேலை செய்யுமா, திருவள்ளுவர் சொல்கிறார். அது மாதிரி குடி செயல் வகை இவங்க எதாவது பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? குடியை கெடுக்கிறது தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே ஒழிய குடியை என்றைக்காவது மேலே கொண்டு வந்ததற்கு பண்ணிட்டு பார்த்துருக்கீங்களா? இவ்வளவு சலுகைகள் ஒரு சமூகத்திற்கு வழங்கப்பட்டும் கூட இன்னும் பல பேர் வந்து குற்றவாளிகளாக மாறுவதற்கு ஊக்குவிக்கப்படுவர்களாக. ஏன் சார் திருமாவளவன் மேடையில் பேசுகிறாரே சார், இல்லை அதுக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவில் முடிச்சிரு, நீங்கள்லாம் ஒரு 10 பேர் ஐஏஎஸ் ஆகணும், நீங்கள்லாம் ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஆனால் விஓ ஆகுங்கப்பா 10 பேர், அதான் ஏன் எனக்கு பெருமை. அப்படி பேசினாரா சார்? ஒவ்வொரு சிறுத்தையும் 4 கேஸ் வாங்கணும் தானே சார் பேசினாரா இல்லையா? பேசினார். என்கிட்ட வீடியோ இருக்குது. ஒவ்வொரு சிறுத்தையும் 4 எஃப்ஐஆராவது வாங்கணும்பா, அதான்ப்பா பெருமை, அதான்ப்பா உங்களுக்கான கௌரவம் பேசுகிறார். ஒவ்வொரு சிறுத்தையும் குறைந்தபட்சம் 4 கேஸ். எதுக்கு 4 கேஸ் வாங்கணும்? அது அவர் தான் கேட்கணும். கேஸ் வாங்கினா இப்போ இவ்வளவு அரசு சலுகைகள் இருக்குல்ல, எஃப்ஐஆர் வாங்கினா அதுக்கெல்லாம் போக முடியுமா? முதல்வர் ஆகிறதுக்கு அதுக்கு க்ரைட்டீரியா அப்படின்னா சொல்லுங்கள் சார், நீங்கள் தானே சார். இல்லை நான் இன்னொன்று கேட்டுறேன் சார், முதல்வர் ஆகிறதுக்கு இங்கே என்ன தடை இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு? திராவிடம் தான் தடை அப்படின்னு சொல்கிறாரா? அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன். இல்லை அவரும் ஏதோ சொல்ல வராருல்ல, அதெல்லாம் இங்கே முடியாது அப்படின்னு. சரி, இப்போ விடுதலை சிறுத்தைகள் அமைச்சராக முடிகிறது, விடுதலை சிறுத்தைகள் ஏன் பொது தொகுதி தரப்படலைன்னு விடுதலை சிறுத்தைகளை ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களால பொது தொகுதி வாங்க முடியலையே. ஒன்று. ரெண்டாவது, திராவிடம் என்கிற அரசியல் இங்கே இருக்கிறதுனால இந்த முறை கூட 3 தொகுதி கேட்டு அதில் ஒரு தொகுதி பொது தொகுதி கேட்டாங்க அப்படி. ஆமாம், ஒரு தொகுதி கேட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த தொகுதியை தரப்படும் என்ற பேச்சு எழுந்தது. அப்புறம் பார்த்தா மறுபடியுமே அதே சோகால்டு 2 தொகுதி தான், அதே 2 பேர் தான் எம்பி. அதே 2 பேர் தான், சிதம்பரம், விழுப்புரம். இதுதானே நிலைமையாக இருக்கிறது. அது விடுங்க, அது அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கூட்டணி பிரச்சனை. விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே பட்டியல் சமூகம்னு பேசுகிற அளவுக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லாதவன் இல்லை நான். எல்லா பட்டியல் சமூகமும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக இருக்கிறதுங்கிறது பொய் பிம்பம். அதுக்குள்ளெல்லாம் அந்த மித்துக்குள்ளே போகிறால் நான் கிடையாது. பட்டியல் சமூகத்திற்கான தவறான வழிகாட்டுதல் என்பது இவரை போன்றவர்கள் பண்ண. இல்லை, நான் இன்னும் ஒரு டவுட் கேட்கேன். இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய மாநில தலைவராக இப்போவும் சரி, இல்லை இதுக்கு ரொம்ப முன்னாடி லைட் பேக் கூட ஒரு 2000 கூட பட்டியல் சமூகத்தில் உள்ளவங்க பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான அங்கீகாரம் மற்ற திராவிட கட்சிகள் இப்போ மத்திய அமைச்சர் இப்போ 2 தடவை அமைச்சர் 3 தடவை அமைச்சர் கொடுத்துருக்கோம் டெக்னிக்கலி. ஸோ அப்போது எதை வைத்துக்கொண்டு எல்லா பதவிகளும் அவங்களால வர முடியுது, முதல்வராக முடியாது அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு மறுக்கிறார். ஒரு விசிகாலேருந்து ஒரு ஆர்எஸ்ஆவுக்கு கொடுக்க வேண்டியதானே முதலமைச்சர், இல்லை வேறு ஏதாவது துணை முதல்வராக கொடுக்க வேண்டியதானே. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த துணை முதல்வர் பேச்சு வந்ததுனால அவர் இதை சொல்லி காட்டுறாரு. அவர் ஏன் சொன்னார்னு எனக்கு தெரியாது சார். அவங்களுக்கு வந்து பொது தொகுதி இல்லை, நீங்கள் இந்த நேரத்தில் அவர் சொல்கிறாருன்னா இந்த துணை முதல்வர் பேச்சு அடிபடுறதுனால மேபி இருக்கலாம். துணை முதல்வர் கூட தான் ஒரு தலித்து கொடுக்கலாம். நீங்கள் தான் வந்து சமூக நீதியை டைரெக்டாக சொல்ல முடியாதுங்கிறதுனால சொல்ல எப்படி முடியும்? எல்லாம் கொத்தடிமை கூட்டணி தானே, அது எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன் துணை முதல்வர் வந்து உதயநிதிக்கு கொடுக்கலாம் சார், அது இது இன்னும் ஒரு இது பழுக்கலை கிழக்கலைன்னா ஏதோ சொல்கிறீங்க. சரி, அந்த பக்கம் பழுக்கலை, இந்த பக்கம் ஏதாவது ஒரு பட்டியல் சமூக ஆர்எஸ்ஆ கொடுங்க துணை முதல்வர். இல்லை, இன்னொரு தலைவரை கூட உருவாக்கிடலாமே. ஏன் நீங்கள் வந்து சார் ஆர்எஸ்ஆவுக்கும் எங்களுக்கும் எனக்கும் கொள்கையில் 1000 மாறுபாடு இருக்கலாம் சார். ஆனால் திராவிடம் என்கிற கொள்கையை, அது ஒரு உதவித்த கொள்கையாக இருந்தாலும் கூட அந்த கொள்கையை ஆர்எஸ் அளவுக்கு பிடிமானமாக பேசுறது. மத்திய அமைச்சர்லாம் போஸ்டிங் கொடுத்த அழகு பார்த்துருக்காங்களே சார். அவங்க கட்சியிலே வேறு ஆள் இல்லை. மத்திய அமைச்சர் போஸ்டிங்லாம் கொடுத்த அழகு பார்த்துருக்காங்கல்ல. டாப்பிக்கை வச்சுக்கிட்டு சார், திராவிடம் என்பது ஒன்றுமில்லாத ஒரு அப்சர்டு சித்தாந்தம், இல்லாத இனவாதம் என்பதில் அஸ்வத்தாமனுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த இல்லாத இனவாதம் என்கிற அந்த ஒன்றுமே இல்லாத ஒரு கொள்கையை கூட நீங்கள் இந்த பக்கம் ஆர்எஸ்ஆவை வச்சு பேச வைக்கிறீங்க, டிஸ்கஸ் பண்ண வைக்கிறீங்க. அந்த பக்கம் அந்த ஒன்றுமில்லாத சித்தாந்தத்துக்குடைய பாஜக சித்தாந்தம் மோதுது. இல்லை, திராவிட சித்தாந்தம் ஒன்றுமில்லாத. ஆமாம் ஒன்றுமே இல்லாத சித்தாந்தத்தை கூட தான் மோதுது. அதனால தான் உள்ளே வர முடியலையா அந்த ஒன்றுமில்லாத சித்தாந்தம்? ஒன்றுமே இல்லாத என்ன சொல்கிறது, ஒரு ஓட்டப்பானை தான் திராவிடம்.
எந்த விதமான உள்ளடக்கமும் இல்லாத ஒரு ஏமாற்று போலி இல்லாத இனவாதம் தான் திராவிடம். அந்த இல்லாத இனவாதமான திராவிடம் கூட தான் பாஜக மோதிக்கிட்டு இருக்கு. அதில் சொல்கிறதுல எனக்கு என்ன தயக்கம்? ஏன் வெறும் 3 லட்சம் பேர் இருந்த வெள்ளைக்காரன் 30 கோடி 40 கோடி இருந்த நம்மளை அடிமைப்படுத்தலையா? ஒன்றுமே இல்லாத வெள்ளைக்காரன் கூட தானே நம்ம 250 வருஷம் சண்டை போட்டுட்டு இருந்தோம். உண்மை தானே? ஆமாம் தானே சார்? ஆமாம் தானே சார்? இல்லை அது என்ன மறுக்க முடியுமா உங்களால்? நீங்கள் வெள்ளைக்காரங்க கூட சண்டை போட்ட கான்செப்டை நான் ஒத்துக்குதான். 40 கோடி பேர் சார் வேகமாக எச்சு துப்பி இருந்தாலே ஓடி போயிருப்பான் சார். வெள்ளைக்காரன் இருந்ததே 3 லட்சம் பேர் தான் சார். எப்படி நமக்கு 200 வருஷம் ஆச்சு? 250 வருஷம் ஏன் அவங்க கூட நம்ம போராடணும்? ஜம்புத்தீவு பிரகடனத்தில் ஆரம்பித்து ஏன் அவ்வளோ பேர் உயிரை கொடுத்துனாங்க? எவ்வளோ பேர் ரத்தம் சிந்தினாங்க? ஒன்றுமே இல்லாதவன் தான் வெள்ளைக்காரன். நம்மளோட ஒப்பிடும்போது அவன்கிட்ட என்ன இருக்குது? அது மாதிரி ஒன்றுமே இல்லாத தான் திராவிடம். போராடிட்டு தான் இருக்கிறோம். மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். எல்லாரும் சுதந்திரம் வேணும்னு நினச்சப்ப இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைச்சிது. எல்லாரும் திராவிடம் இல்லாத இனவாதம்னு புரிஞ்சுக்கிறப்ப இங்கே இந்த நாட்டில் தாமரை மலர போகுது. தமிழகத்தில் நிறைவா சொல்லுங்கள். அப்படி தாமரை மலருகிற போதும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் இவர் அங்கலாய்க்கிற மாதிரி நான் சொல்ல வர கான்செப்ட் என்னன்னு வந்துட முடியுமா? ஒரு பட்டியல் சமூகம் திராவிடம் இருக்க வரைக்கும் முடியாது சார். இந்த திராவிடம்னு எதை சொல்றீங்க? திமுக சொல்றீங்களா? அதிமுக எல்லாத்தையும் சேர்த்து எல்லா கட்சியிலையும் திராவிடம் இருக்கு சார். தேசிய முற்போக்கு திராவிடம் என்கிற பெயரில் இருக்கிற எந்த கட்சியாலும் அது முடியவே முடியாது. நான் எழுதி தந்துட்டு போறேன் உங்களுக்கு, எழுதி கையெழுத்து போட்டு தந்துட்டு போறேன். முடியவே முடியாது. ஏன்னா திராவிடத்தினுடைய ஜீன்ல இருக்கு பட்டியல் சமூக எதிர்ப்பு, ஜீன்ல இருக்கு. ஈவே ராமசாமியிலுடைய ஆரம்பித்து அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? ஏன் எம்சி ராஜாவுக்கு இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிறது என்ன பட்டியல் சமூக மக்களுடைய நன்மைக்காக ஆரம்பிக்கப்பட்டதா? அதுதான் வரலாறா? கிடையவே கிடையாது. வெள்ளைக்காரனுடைய டொமைனில் பிராமின்ஸ் வந்து அதிகமாக டேக் எடுத்துக்கிறாங்க. அதை பிடுங்கணும்னு சொல்லி 10 பண்ணையார் ஜாதிகளால் ஆரம்பிக்கப்படுது ஜஸ்டிஸ் பார்ட்டி. அவங்களுடைய ஜீன்லே கிடையாது. அவங்களுடைய ஜீனே பட்டியல் சமூகத்திற்கு எதிரானது. இப்போ இங்கே இருக்கிற பெரும்பான்மை தமிழக சமூகங்களுக்கு எதிரான தத்துவம் திராவிடம். ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் இந்த தமிழக மண்ணில் பட்டியல் சமூகத்திலேருந்து ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு அப்படின்னு சொன்னால் இந்திய தத்துவம் பாஜகவினுடைய ஆட்சி தமிழகத்தில் வந்ததற்கு பிறகுதான் அதற்கு சாத்தியம் உண்டே தவிர திராவிடம் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. நன்றி அஸ்வத்தமன் சார். நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.